நாங்கதான் அந்த மேடையை கட்டி ஆண்டு கொண்டிருந்தாலும் கூட எங்களை கவனிக்கிறதுக்கு யாருமே இருக்காது அப்படின்றது வந்து நிறைய நிகழ்ச்சி தொகுப்பாளரோட அடிமனதில் இருக்கக்கூடிய ஒரு கவலையா இருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்ட அத்தனைக்குமே ஒரு பெறுமதி இருக்கும், பெறுமதி வழங்கப்படும் போது அந்த நிகழ்ச்சியை அலங்கரித்த குரலுக்கு எவ்வளவு தூரம் பெறுமதி வழங்கப்படுகிறது ஒரு கேள்வி. யாராவது ஒருத்தர் வாழ்த்தினால் அதுதான் மிகப்பெரிய பரிசாகும். இப்படி வாழ்த்துவதற்கு கூட இப்ப நிறைய பேருக்கு மனம் இல்லை அப்படின்னு நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை பெரிதாக தூக்கி குறித்து பேசக்கூடியவர்கள். உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இந்த காணொலி எதுக்காக அப்படின்னு சொன்னா நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே போல நிகழ்ச்சி தொகுப்பாளர்களை அறிவிப்பாளர்களை தங்களோட நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு பதிவாக இருக்க போகுது. பொதுவாக இந்த அறிவிப்பாளர்கள் ஆகணும் அப்படின்ற கனவுகளோடு நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு ஓடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தற்காலத்துல அதுக்கான களங்கள் அதிகமாக பறந்து விரிந்ததாக இருந்தாலும் கூட சரியான களத்தை தெரிவு செய்து சரியான இடத்துக்கு போய் சேர்றதுக்கு நிறைய கஷ்டப்பட வேண்டி இருக்குது. அப்படி கஷ்டப்பட்டு அவர்கள் ஒரு நிலையை அடையும் வரைக்கும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த மேடையாக இருந்தாலும் அதை சரிவர பயன்படுத்தணும். அந்த மேடையில் நான் அறிவிப்பு செய்யணும் அப்படின்ற ஆசைகளோடும் கனவுகளோடும் அந்த மேடைகிறது வழக்கம். எனவே இப்படி தன்னை வளர்த்து கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் அவர் ஒரு வானொலி அறிவிப்பாளராக அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அவர் நிகழ்ச்சி தொகுப்பாளராக தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்யும் போது வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். நிறைய பேர் நிகழ்ச்சி தொகுப்புக்கு அழைப்பாங்க. கண்டிப்பாக அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடிய காலம் ஆரம்ப காலமாக இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வந்தாலும் கூட அதை பயன்படுத்தி கொள்றதுக்கான நேரம் அப்படின்றது குறைவாக இருக்கும். அப்படி இருக்கும் போதும் கூட அந்த நேரத்தை தியாகம் செய்து அல்லது நேரத்தை அர்ப்பணிப்போட பயன்படுத்தி அந்த நிகழ்ச்சிகளுக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக போவாங்க. அந்த நிகழ்ச்சியினுடைய முதுகெலும்பாக அந்த நிகழ்ச்சியை நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றக்கூடிய அந்த வல்லமை தன்மை எல்லாமே யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா நிகழ்ச்சி தொகுப்பாளரோட கையில தான் இருக்கு. ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் அந்த அரங்கத்தை அமைதியாக வைத்துக் கொள்வதும் அந்த அரங்கத்தை தன்னை நோக்கி கட்டி ஆளக்கூடிய ஈர்க்கக்கூடிய விதமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அந்த தொகுப்பாளரோட கடமையா இருக்கு. இப்படி அந்த அரங்கையை கட்டி ஆளக்கூடிய அவர் ஆரம்பத்திலிருந்து அந்த நிகழ்ச்சியில கொஞ்சம் கூட ஒரு பொறுமையை சோதிக்கக்கூடிய விதமாக அலட்டலா பேசிட்டு இருக்கிறதோ அல்லது அதிகமாக நேரத்தை இழுத்தடிக்கிறதோ இப்படியான விஷயங்கள் செய்யாம சரியான நேரத்துக்கு சரியான விஷயத்தை கொண்டு போற நேரத்துல மிக முக்கியமாக அவர்களை அழைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்களையும் கொஞ்சமாவது கவனிக்கணும். நானும் பல மேடைகளில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்திருக்கேன். உண்மையில் அழைக்கிற போது அல்லது எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேணும், அந்த மேடையில யார் யாரை கூப்பிடணும், என்ன மாதிரி நிகழ்ச்சி போகணும் அப்படின்றத சொல்லும் வரைக்கும் நாங்க அந்த இடத்துல பெரிய ஆளாகப்படுவோம். நாங்க மைக்க பிடிச்சதுக்கு அப்புறம் நாங்க தான் அந்த மேடையை கட்டி ஆண்டு கொண்டிருந்தாலும் கூட எங்களை கவனிக்கிறதுக்கு யாருமே இருக்காது அப்படின்றது நிறைய நிகழ்ச்சி தொகுப்பாளரோட அடிமனதில் இருக்கக்கூடிய ஒரு கவலையா இருக்கு. காரணம் அவங்களோட சக்தி எல்லாம் விரயம் செய்து அப்படி பேசக்கூடிய நேரத்துல உண்மையில அவங்களோட தொண்டை தண்ணி வத்தி போற அளவுக்கு பேசக்கூடியவங்க இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு தண்ணியாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கணும். கெஸ்டாக வரக்கூடியவங்க எல்லாரையுமே ஓடி ஓடி கவனிப்பாங்க. கெஸ்டை தாண்டி அரங்கில் இருக்கக்கூடியவங்களை கூட கவனிப்பாங்க, அவங்க குறை சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா அந்த நிகழ்ச்சியை முழுமையாக அலங்கரிச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளரை கவனிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. இது எல்லாருக்கும் பொதுவான பதிவு கிடையாது. ஒரு சிலர் இந்த விடயங்கள்ல கவனம் செலுத்துறாங்க. மிகப்பெரிய கவனிப்பு இருக்கும். உங்களுக்கு பின்னால ஓடி என்ன வேணும், தண்ணி வேணுமா, ஜூஸ் வேணுமா, எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு கவனிக்கக்கூடிய உறவுகள் உள்ளங்கள் இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான மேடைகளில் அதிகமாக அவங்களாவே தண்ணி கேட்டாலும் கூட அந்த தண்ணி எடுத்துக்கொண்டு தர்றதுக்கு நிறைய பேர் கொஞ்சம் தயங்கக்கூடியவங்களா அல்லது நல்லா நேரம் போய்த்தான் எங்களுக்கு அந்த தண்ணி கிடைக்கும், இப்ப தண்ணி எதுக்கு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த நேரம் போயிருக்கும். அப்படியான நிலைமைகளில் நிறைய நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் நிகழ்ச்சிகளை செய்துட்டு வர்றாங்க. அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம், தங்களோட நேரத்தை அர்ப்பணிச்சு அந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக செய்து கொடுக்கும் போதும் இறுதியாக இறங்கி வர்ற நேரம் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பரிசு அப்படின்றது அங்க வந்திருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய வாய்ச்சொல் வாழ்த்துக்கள் தான். மிக முக்கியமாக நீங்க நல்லா செஞ்சீங்க, நிகழ்ச்சி சுவாரஸ்யமா இருந்தது, எந்த ஒரு அலட்டலும் இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களோட பணி நல்லதா அமையட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லும் போது அது அதிதிகளாக இருக்கலாம், அந்த மேடையில இருக்கக்கூடிய அந்த அரங்கில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம், பார்வையாளர்களாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் வாழ்த்தினால் அதுதான் மிகப்பெரிய பரிசாக இருக்கும். அப்படி வாழ்த்துவதற்கு கூட இப்ப நிறைய பேருக்கு மனம் இல்லை அப்படின்றதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. காரணம், நிகழ்ச்சி நல்லபடியா போனா அதை வாழ்த்த யாரும் இல்லை. நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு குறைபாடு அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு தருணத்துல குறைபாடு வந்துட்டுன்னு சொன்னா
அதை பெரிதுபடுத்தக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்கன்றது ஒரு கவலைக்குரிய விஷயம். இன்னும் ஒரு விஷயம், பொதுவாக இந்த மேடைகளில் நடக்கக்கூடிய பொதுவான நிகழ்ச்சிகளின் போது ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கும், ஒரு அஜெண்டா போடுவோம். அந்த அஜெண்டா படி அங்க வரக்கூடிய விருந்தினர்கள், குறிப்பாக அதிதிகள் எல்லோருமே அந்த நேரத்துக்கு வருவாங்களான்றது ஒரு சந்தேகம். எங்களுக்கு சொல்லப்படாத புதிய அதிதிகள் கூட அந்த மேடைக்கு வரலாம். அப்படி வருகிற போது எங்களுக்கு அந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தியவர் அதை சரியான முறையில் தருகிற போதுதான் அவர்களை நாங்கள் அழைக்கலாம், வரவேற்கலாம், மங்கள விளக்கேற்றலுக்கு கூப்பிடலாம். அந்த இடத்தில் இடம்பெறக்கூடிய மாற்றங்களை உடனே சகித்துக் கொண்டு உடனே அதனை சரியான இடத்தில் அமுல்படுத்த வேண்டியவர்களாக அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த நிகழ்ச்சி ஒழுங்கில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளரால் ஏற்படுத்தப்படுவது கிடையாது. அந்த இடத்தில் அந்த நேரத்தில் ஒழுங்கமைப்பாளர்கள் சொல்கின்ற விதத்தில் நிகழ்ச்சி மாற்றங்களை நிகழ்ச்சி தொகுப்பாளர் செய்தே ஆக வேண்டும். ஒருவருடைய நிகழ்ச்சி 3வது இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கிடையில் இன்னொரு நிகழ்ச்சியை போட வேண்டுமாக இருந்தால் நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பாளர்கள் அதனை சொல்லுகிற போது கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் இந்த விடயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் சிலர் முரண்பட்டு கொள்வது கூட நடக்கும். இதைவிட இன்னொரு மிக முக்கியமான விஷயம், பொதுவாக அந்த நிகழ்ச்சிக்கு பயன்படுத்திய அத்தனை விடயங்களுக்கும் ஒரு பெறுமதி வழங்கப்படும். மிக முக்கியமாக ஒரு ஒலி அமைப்பு வழங்கப்படுகிறது என்றால் ஒலி அமைப்புக்கான ஒரு பேமெண்ட் வழங்கப்படும். அங்கு அமர்வதற்கான கதிரைகள் கூட வேறு இடத்தில் இருந்து எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கான ஒரு வாடகை வழங்கப்படும். இப்படி அந்த நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்ட அத்தனைக்குமே ஒரு பெறுமதி இருக்கும். பெறுமதி வழங்கப்படும் போது அந்த நிகழ்ச்சியை அலங்கரித்த குரலுக்கு எவ்வளவு தூரம் பெறுமதி வழங்கப்படுகிறது என்பது ஒரு கேள்வியாக இருக்கும். நிறைய பேர் சில வேளைகளில் இதை யோசிக்கலாம், என்னடா இவன் ஒருவேளை நிகழ்ச்சி தொகுப்புக்கு காசு கேட்கிறான், இதைத்தான் மறைமுகமாக இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். வேலைப்பளுக்கள் வருகிற போது அந்த வேலைப்பளுவுக்கு மத்தியில் ஒரு நேரத்தை அர்ப்பணிப்போடு செய்கின்ற போது அதற்குரிய பெறுமதி என்பது மிக முக்கியமானது. அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்ததாக இருந்தால் கண்டிப்பாக அதற்கான ஒரு பெறுமதியை வழங்குவது அந்த நேரத்துக்கான பெறுமதியை அவர்களுக்கு வலுப்படுத்தும். எனவே அதனூடாக அவர்கள் வளம் பெற்றுக் கொள்ளலாம். இது எல்லோருக்குமான பதிவு கிடையாது என்பதை ஆரம்பத்திலும் சொல்லியிருந்தேன். சிலர் இதனை சரிவரச் செய்கிறார்கள். உண்மையில் நாங்கள் எதிர்பாராமல் போய் செய்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு கூட எங்களுக்கு அதற்கான பெறுமதி பேமெண்ட் வழங்கப்படுகிறது. ஆனால் நாங்கள் பெரிய அளவில் கஷ்டப்பட்டு நிறைய தூரம் சென்று செய்யக்கூடிய சில நிகழ்ச்சிகள் இருக்கும். ஆனால் அதிலே நாங்கள் கண்டுகொள்ளப்படாதவர்களாகவே இருப்பது கவலைக்குரிய விஷயமாக இருக்கும். எனவே நீங்களும் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தா, உங்களுக்கும் இப்படியான அனுபவங்கள் இருந்தா பகிர்ந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமானவர்கள் என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. மற்றொரு காணொலியில சந்திக்கலாம். வணக்கம்.